ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். என்னடா இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்கிறேன் அப்படின்னு இல்லை, இன்றைக்கி சிலிண்டர் தீர்ந்து போச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? சென்னை ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காக நான் குக்கர்லேயே பண்ணிடுவேன். நீங்கள் கடாய் வச்சு பண்ணிவிட்டு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு குழிக்கரண்டி கடலெண்ணெய் விடுறேன். நான் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அந்த எண்ணெய் சூடாகிற கேப்பில் நம்ம இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற பொருள்லாம் பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்காக 1/2 கிலோ சிக்கன், ஒரு பெரிய 3 தக்காளி, அதுக்கடுத்து வெங்காயம் இப்படி நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 வெங்காயம் பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, அதுக்கடுத்து தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் மசாலா பொருள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. பாஸ்மதி ரைஸை நான் இன்னும் ஊற வைக்கல. நம்ம சிக்கன்லாம் போடுவோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுக்கிட்டா நமக்கு போதும். ஏன்னா இப்போவே நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா குறைவாயிடும். அதுக்காக நம்ம அந்த டைமில் ஊற வைக்கிறேன். ஊற வைக்கும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை, ஏலக்காய், அதை எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்படி நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இந்த வெங்காயம் தான். நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நான் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த ஸ்டேஜில் இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க, பேக்கெட் வேண்டாம். நல்லா இந்த ஆயில்லையே நல்லா அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா சென்னை ஸ்டைலுங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா ஒன்று சேரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா, இந்த 3ஐயும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடணும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை சுத்தமாக வரக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சிக்கன் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த மசாலாவில்.
நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா பரட்டிக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா இதை நம்ம பரட்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் நல்லா ஒன்று சேரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக்கரில் வச்சு பரட்டி விட போகிறோம். இப்போது இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா அதுலேயே சேர்ந்து வேகிறது வரைக்கும் நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் குழன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி ஊற வச்சிங்கன்னா போதும். ஊற வச்சு ஒரு இதில் வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உதிரியாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தயிர் ஊற்றினோன்னா பாருங்கள் எப்படி இருக்குங்க, கிரேவி மாதிரி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா ஒரு 1/2 வேக்காடு வந்து சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுருங்க. ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து விசில் வைக்க போகிறதில்ல. அதனால் சிக்கன் வந்து இதுலேயே முக்கால்வாசி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம பாஸ்மதி ரைஸை போட்ட உடனே எடுத்துடலாம். இதே நல்லா வேகட்டும். இப்போது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த சிக்கன் வந்து இதாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கணும். இதுலேயே வந்து சிக்கன் வந்து பாதி குக் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் அரிசியோடு போடும்போது ஒரு விசிலில் அப்படி குக் ஆகாது. அதனால் சிக்கன் ஃபஸ்ட்டே வந்து பாதி நல்லா இதில் குக் ஆயிடணும். அதுக்கடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நானே இந்த ஆழாக்குக்கு 2 போட்டிருக்கிறேன். அதனால் 4 தண்ணி எடுத்துக்கிறேன். 4 ஆழாக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போது இதில் வந்து நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவளுக்கு டபுளாக தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இது நல்லா கொதிக்கும் போது தான் அந்த ரைஸை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஊற்றினோம் இல்லையா, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு வந்து நீங்கள் போட்டது கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம். இல்லை பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரைஸு சேர்க்க போகிறேன். ரைஸ் சேர்த்துட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம். சும்மா ஒரே ஒரு கிளறு இப்படி கிளறிட்டு புதினாவை இதுக்கு மேலே இப்படி சேர்த்துடலாம். இதுலேயே ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த ரைஸ் வந்து நல்லா தனித்தனியாக உதிரியாக இருக்கிறதுக்காக இந்த லெமன் வந்து நம்ம சேர்க்குறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். விசில் வைக்க வேண்டாம். அப்படியே விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுலேயே இருக்கட்டும், வெந்துடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இதில் காட்டுறேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சிம்மிலேயே ஸ்லோவாக வச்சுருக்கிறேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும் போதும் சிம்மிலேயே வச்சுருங்க. அந்த சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தம்மெல்லாம் அந்த காற்றெல்லாம் போயிடுச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரண்டியை வந்து இந்த பக்கமாக வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த பிரியாணியை வந்து கொட்டி ஆற வச்சுக்க போகிறோம். ஏன்னா இதுலேயே குக்கர் வந்து ஹீட்டு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அப்படியே மறுபடியும் குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் பாத்திரத்தை மாற்றி கொஞ்சம் ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது கூட கத்திரிக்காய் பச்சடி அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிட வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.